அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறதுலேருந்து நீங்கள் ஹிண்ட் எடுத்துக்கலாம். 6 மாதம் தான் ஸ்டாலின் சிஎம் மீண்டும் கொளத்தூரில் போட்டியிட்டு வெல்வார் அப்படின்னு எந்த நம்பிக்கையில் சொல்கிறார் அவர்? சிபிஎம் அரசு விழாதுங்குது, பிசிகே விழாதுன்னு சொல்கிறாங்க, சிபிஐ விழாதுங்குது, முஸ்லீம் லீக் வாயை திறக்கிறது இல்லை. போய் செட்டில் ஆனவங்க தான், பொந்தில் அடைஞ்சவங்க தான், வெளிலே வரல. பல வருஷம் கழிச்சு மந்திரி சபை கிடைச்சிருக்கு, கொடுத்த மந்திரி சபை பிடிங்கிற கிடைக்கிற போகிறீங்க, அமைதியாக இருப்பா. அப்படி பார்த்தா அவங்க தான் சார் சரியா இருக்காங்க, அவங்களுடைய மக்களுக்கு நேர்மையாக இருக்காங்க. நேர்மையாக இருக்காங்கன்றதெல்லாம் தாண்டி லுக், யுவர் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். அரசோட குரல் தான் உங்கள் குரல், உங்களுக்கு தனியாக குரல்லாம் இருக்க முடியாது. வன்னியரசு மாதிரி துருன்னு அதிக பிரசங்கித்தனமாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அரசுக்கு என்ன கொள்கையோ அதுதான் உங்கள் கொள்கை. யுவர் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஒரு மாணிக் தாகூர் மாதிரி முன்னாடி வந்து என்ன மீறி அண்ணனை தொடுன்ட்டு அதுதான் முறை. உங்களுக்குன்னு சுதந்திரமான கருத்து இருக்க வாய்ப்பு இல்லை. அதற்கு நீங்கள் இடதுசாரிகள் மாதிரி வெளில நின்று பேசுங்க. நான் இடதுசாரிகளாக வரவேற்கிறேன். அவர்கள் வைக்கும் விமர்சனங்கள் நியாயமாக விமர்சனம் பண்ணுறாங்கப்பா, அநியாயமெல்லாம் எதுவுமே பண்ணல அவங்க. அது மாதிரி இருங்க. கவர்மெண்ட் உள்ள போயிட்டுலாம் அந்த நொல்ல சொல்கிறது, நொட்டை சொல்கிறது, இந்த துறையோட பேர் மாற்றுறது எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை, நேற்று பிடிச்சது இன்னைக்கு பிடிக்கல, இப்படிலாம் பேசினது கூடாது. ஒரு வன்னியரசு அவர்கள் கரெக்டாக தான் சார் இருக்காரு. திருமாவளவன் அவர்கள் தான் ஏதாவது பேசி கூட சரி தலைவரை மீறி ஏதாவது பேசிட முடியுமா அப்படின்னு அவரு பாவம் அனுசரித்து போறாரு. அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே திருமாவளவன்ட்டு அண்ணே இந்த மாதிரி உங்களுக்கு கருத்து சொல்லட்டுமான்னு கேட்டுட்டு சொல்லணும். அப்ப சரின்னு இருப்பார் சார். அதுக்கப்புறம் அவர் மாத்தி சரின்னா என்ன பண்றது? அதுவும் சரிதான். காலையில பேசுறது மதியத்துக்குள்ள மாத்தி பேசுறாரு அவரு. அதை போய் வெளியில சொல்ல முடியும் வன்னியரசு அவர்கள்? ஒத்துக்கொள்கிறேன், இது நடந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படியா, நல்ல விஷயம் தானே. ஆமா, சமூக நீதித்துறை பேரே நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிருப்பாரு. அப்புறம் ரவிக்குமார் போயிட்டு என்ன நீ பாட்டுக்கு இப்படி பேர மாத்துற அப்படின்ற, இதுவும் நல்லா இருக்குதுப்பா, இன்னைக்கு சாயங்காலம் பேசுறேன். எப்படி நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. ஸோ இந்த தொல்லை இருந்துகிட்டு தான் ஃபைட் இட் அவுட்ன்றேன். நான் நேற்றைய நிகழ்ச்சியில் சொன்னது போல எம்ஜிஆர் அவர்களின் வரலாறு உங்களுக்கு உதாரணம். தெம்பா நில்லுங்க. நீங்கள் பண்ணுறதை இன்னும் நன்றாக விளம்பரப்படுத்துங்கள். வெறும் விளம்பரத்திலேயே ஓடியது கடந்த கால அரசு. நீங்கள் செயல்படுகிறீர்கள், செயல்களை விளம்பரப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்லதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்டு இந்த கவர்மெண்ட் பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்டை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணு. அதுதான் சர்வைவ் ஆக வீழ்ச்சி போலாம். வாங்க சார். தினமலர்ல அசால்ட் எடப்பாடி அவர்கள் பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு சார். அது என்ன நான் படிக்கிறேன் சார். கட்சியை ஒருங்கிணைப்பேன் அதிமுக பழனிசாமி காமெடி. செய்தி தலைப்பில் முடிச்சிட்டாங்களா? அந்த காமெடியை சொல்லு. அதிமுகவை நிச்சயம் சீரமைத்து ஒருங்கிணைத்து வெற்றி பெற வைப்பேன் என அக்கட்சி பொதுச் செயலாளர் பழனிசாமி நிர்வாகிகளிடம் பேசியுள்ளார். சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பின் அதிமுக நிர்வாகிகளை மாவட்ட வாரியாக அழைத்து பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுவரை 28 மாவட்டங்களை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளை பழனிசாமி சந்தித்து பேசியுள்ளார். இது குறித்து அமைப்பு செயலாளர் கூறியதாவது: புதுக்கோட்டை, கடலூர் மாவட்ட நிர்வாகிகளை கடந்த 16ஆம் தேதி சந்தித்த பழனிசாமி, கட்சியை இணைந்து சீரமைப்போம், வெளியேறியவர்களுக்கு பதில் புதியவர்களை நியமித்து நானே கட்சியை சீரமைக்கிறேன், இடைத்தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என பேசியுள்ளார். இதே கருத்தை தான் பல மாவட்ட நிர்வாகிகளிடம் பழனிசாமி பேசி வருகிறார். ஜெயலலிதா மறைவுக்கு பின் தினகரன், பன்னீர்செல்வம் போன்றவர்களின் வெளியேற்றத்தால் கட்சி சிதறிவிட்டது. இதற்கு காரணம் பழனிசாமி. தன் தவறை திருத்த வாய்ப்புகள் கூடி வந்த போதும் தன் பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என பயந்து மறுத்துவிட்டார். இதனால் தான் ஜெயலலிதா மறைவுக்கு பின் ஒரு தேர்தலில் கூட அதிமுக வெற்றி பெறவில்லை. தற்போது சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பின் அதிகரித்த அதிருப்தியாளர்களால் அதிமுக மீண்டும் உடையும் நிலையில் உள்ளது. எனினும் யாரையுமே அனுசரித்து செல்லும் மனநிலையில் பழனிசாமி இல்லை. ஆனால் மாவட்ட நிர்வாகிகளிடம் கட்சியை நானே ஒருங்கிணைப்பேன், சீரமைப்பேன் என பேசி வருகிறார். உண்மையில் தற்போது நடக்கும் ஆலோசனை கூட்டங்கள் கட்சியை வளர்க்கவோ சீரமைக்கவோ பயன்படவில்லை. தன் தலைமையை தக்க வைக்கவே நிர்வாகிகளை சந்திக்கிறார் பழனிசாமி. ஆலோசனை கூட்டத்துக்கு வராத நிர்வாகிகளை கண்டறிந்து செயற்குழுவை மாற்றியமைக்கவே கூட்டத்தை நடத்துகிறார். பழனிசாமி பேச்சை நம்ப நிர்வாகிகள் தயாராக இல்லை. இவ்வாறு அவர்கள் கூறினர். கடைசி பேரால தினமலர்ல சொல்லி இருக்கிறது தான் இன்னைக்கு நடக்கிறது. இதுதான் சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ். ரொம்ப அழகா அந்த செய்தியில் பளிச்சுன்னு போட்டு உடச்சிட்டாங்க. இந்த மீட்டிங் கட்சியை பலப்படுத்துறதுக்கு இல்லை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆலோசனை கூட்டம். தலையை கவுண்டடு, யார் யார் வந்திருக்காங்க, சரி, யார் யார் வரல, ஓகே, அவங்களுக்கு பதிலாக செயற்குழு உறுப்பினரை புதுசாக போடு, இவ்வளோதான் ஐடியா. ஸோ இன்னைக்கு இவங்க ஒரு சேலஞ்சை இந்த ரெபல் குரூப்பு கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த சேலஞ்சை எப்படி உடைக்கிறது? பொதுக்குழு கூட்டணும்னு தானே அவங்க கோரிக்கை வச்சாங்க. பொதுக்குழுவில் பூரா என்னுடைய ஜால்ராக்களை வைத்து நிரப்பி பொதுக்குழுவை கூட்டி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்னு தேர்ந்தெடுத்து அந்த ரெபல் குரூப் என்ன பேசும்? உங்கள்கிட்ட இன்னைக்கு எஞ்சி இருக்கிற ஒரே கோரிக்கை பொதுக்குழுவை கூட்டு என்பது. பொதுக்குழு கூட்டியாச்சா தான் தேர்ந்தெடுத்துட்டாங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, போங்க. இதுக்கு தான் இந்த ஆலோசனை கூட்டமே நடத்துது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த தஞ்சை மாவட்ட ஆலோசனை கூட்டம் என்று நினைவு. ஆமாம், தஞ்சையில் டிடிவி தினகரனை சேர்த்துக்கலாம் கட்சியில் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னார் இவர்? உலகத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு உண்மையை சொன்னார். அவர் வேற கட்சியில் பொதுச் செயலாளர் இருக்கு, யாருக்குமே தெரியாது, சொன்னவனுக்கும் தெரியாது. உண்மையிலே உங்களுக்கு கட்சி நல்லா இருக்கணும், எல்லாரையும் சேர்க்கணும்னு சொன்னால் ஏன்பா சொல்கிற அப்படின்னு கேட்டால் அவர் வேலைக்கு சொல்லியிருப்பார். அண்ணா இந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிப்பா பரிசீலிக்கிறோன்னு சொல்லியிருக்கலாம். அங்கேயே முடிச்சிட்டிங்க. கட்சியை கலைச்சிட்டு வந்தால் சேர்த்துப்பீங்களா? இப்போது அது இணைப்பாக தானே இருக்கும். டிடிவி தினகரன் வருவதற்கு எனக்கு சம்மதம் என்று அவர் தெரிவித்து விட்டால் அமமுகவை அதிமுகவோடு இணைக்கப் போகிறார் டிடிவி தினகரன்.
இல்லையா? நான் அங்கிட்டு ஒரு போஸ்ட் வாங்கிட்டு இங்கேயும் இதை நடத்துறேன்ட்டு அவர் சொல்ல போறது இல்லை. அந்த அளவுக்கு அவர் அரசியல் தெரியாதவர் அல்ல. அந்த டாப்பிக்கை நீங்க ஓபன் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்க நோக்கம் ஆலோசனை பண்ணி கட்சியை பலப்படுத்துறது இல்ல. அப்படின்னா சிவி சண்முகம் மேல வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லுவாரா சார்? அட்டெம்ப்ட் மர்டர். வெறி பிடிச்ச மாதிரி இருக்காரா மாலதி? 25 பேரோட எதிர்காலத்தை, அவங்க சப்போர்ட்டர்ஸோட எதிர்காலத்தை காலி பண்ணி இவங்களை பூரா கட்சியை விட்டு தூக்கி போடணும். ஆனால் இவர் நினைப்பது போல நடக்காது. சனிக்கிழமை வெளியான ஜூனியர் உடன்ல ஒரு கவர் ஸ்டோரி வந்திருக்கு. எடப்பாடியை மாத்துங்க ஜி, கதரும் மாஜிக்கள் கை கொடுக்குமா டெல்லி என்ற தலைப்புல இந்த கவர் ஸ்டோரி வந்திருக்கு. எதற்கெடுத்தாலும் 47 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம், 1 கோடிக்கும் மேல் வாக்குகள் பெற்றிருக்கிறோம் என பெருமை பேசுகிறார் எடப்பாடி. அந்த வாக்குகள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்தின் மீதான விசுவாசத்தில் கிடைத்தவை, எடப்பாடியின் தலைமைக்கு விழுந்த வாக்குகள் அல்ல. சின்னம் இல்லாவிட்டால் எடப்பாடி கட்சியில் ஒன்றுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க உண்மை என்று நான் புரிந்து கொள்கிறேன். எடப்பாடியோட செல்வாக்குக்காக வாக்குகள் விழுந்திருந்தால் அவர் இன்று எதிர்க்கட்சி தலைவராக குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் கடுமையான அதிருப்தி திமுக மீது. அப்ப அவருக்கு பதில் இவர் என்று மக்கள் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். அது எடப்பாடிக்கு விழுந்த வாக்குகள். அவருக்கு பதில் இவர் அல்ல அவர் என்று மக்கள் முடிவெடுத்ததற்கான காரணம், எடப்பாடியை தலைவராக ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராக இல்லை. அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நீங்க ஒரு வருஷம் முன்னாடி செய்திகளை பார்த்தீர்கள் என்றால் அது வந்திருக்கும். 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்து விட்டோம்னு அறிவிச்சாரா? உங்க கட்சிக்காரன் போட்டிருந்தாலும் நீங்க செய்ய மாட்டேன். நீ அப்போ உங்க கட்சிக்காரங்களே போட்டு